அவங்க என்ன ஏடிஎம் கிட்ட பேசிக்கிடுவாங்க அப்படின்னா, நாங்கள் எங்கள் கணக்கில் கொண்டு வந்துக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே காங்கிரஸ் தமாகவில் ஒரு உள் கணக்கு கொண்டு வந்தாங்க, ஏடிஎம்கே கூட அலைன்ஸ் நினைக்கிறேன், ஃபேம் நாட்டுறான். அதை மாதிரி என்டிஏக்கு நீங்கள் இவ்வளோ கொடுத்துருங்க. ஒரு நாங்கள் என்டிஏல வந்து நாங்கள் 2024 நாங்கள் ஒரு 74 சீட்டு நாங்கள் வந்து ஏடிஎம்கே நாங்கள் சர்பாஸ் பண்ணோம். ஸோ ஒரு 75 சீட்டுன்னு வச்சுக்கோங்க, அதை பழைய என்டிஏன்னு வச்சுக்கோங்க. அதில் நான் பிடிச்சிட்டு நான் பாமகக்கு இவ்வளவு, தேமுதிகக்கு இவ்வளவு, எங்களுக்கு இவ்வளவு, டிடிவனுக்கு இவ்வளவு, ஓபிஎஸ்னுக்கு இவ்வளவு நாங்கள் பிரிச்சுக்கிறோங்கிற மாதிரி அப்படி பேசுவோம். ஸோ அவங்களுக்கு ஒரு உறுத்தல் இருக்குது, அது என்ன சின்னத்தில் போட்டிடுறது என்ன அப்படிங்கிறத அவங்க பார்த்துறோம். ஸோ வந்து இவர்கள் வந்து அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக தானே வரப்போகிறாங்க. அப்போ நாளைக்கு வந்து 2-3 கேள்விகள் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னா தேர்தலுக்கு பிறகு பார்ப்போங்க, ரிசல்ட் வரட்டுங்க பார்த்துருவாங்க சொல்லிக்கலாம். அந்த மாதிரி தானே அது நாங்கள் பாஜக கூட இருக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். சட்டமன்ற தேர்தலில் வந்து எல்லாம் உறுப்பினர்லாம் தேர்ந்தெடுக்கிறதான்னு சொல்லிக்கலாம்ல. திருமதி சசிகலா அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அப்பாயின்ட் பண்ணாரு அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் இருந்துச்சு. சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார். அப்போ ஒரு சின்ன ஒரு வார்த்தை மாற்றம் தானே விஷயம். நமக்கு என்ன நடந்துச்சு பார்த்தா கரெக்ட் தான், அவ்வளோதான். அதை மாதிரி நம்ம வந்து நாளைக்கு பார்த்துருவோம். ஸோ அதாவது we can decide things later, எல்லாமே இன்னைக்கு வரணுங்கிற விஷயம்ல. அது மாதிரி அவங்க ஒரு பேட்ச் ஒர்க் வந்து அவங்க பண்ணுவாங்கிறது தான் எதிர்பார்ப்பு. ஏன்னா அவர்களுக்கு தேவை இருக்கிறது, அவங்க வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கையில் இருக்கிறாங்க. வெற்றியை உத்தரவாதப்படுத்துவதற்கு இவர்களுடைய வருகை எல்லாம் தேவையாக இருக்கும். அதற்கான முனைப்பு இருக்குங்கிறது தான் நான் அறிகிறது.